ஹலோ மக்களே! சிவா இலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நாம ஆயிலியும் முக்கியமான எவிடன்ஸ் உள்ள பென் டிரைவை இந்திராணி கிட்ட கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சுவாதியோட பர்த்டே அதுவுமா நம்ம சிவா கிட்ட சுவாதி மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அயலி அதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதனால சிவா அயலிக்குள்ள செம கிளாஷ் வருது. அதே சமயத்தில் நம்ம வர்மாவும் கபிலங்கிட்ட எப்படி இருந்தாலும் உன் அக்கா கிட்ட சிக்கிட்டு இருக்க அந்த பென் டிரைவ் எனக்கு வந்தே ஆகணும்னு சொல்லும்போது, கபிலன் ஒரு கட்டத்தில் தன்னோட அக்கானு கூட பார்க்காம அவங்கள்ட்டெல்லாம் மிரட்டி அங்கிருந்து பென் டிரைவை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம சிவாவும் அயிலியும் சேர்ந்த மாதிரி அதை தடுத்து நிறுத்துறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிவாவும் அயிலியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேதாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவங்களும் நம்ம சிவாவுக்கு வாயிலே கேக் விட்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அயிலி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, இந்த சிவாவும் இப்படி சிரிச்சுட்டே இருக்கானே அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாக்கி அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஸ்வேதாவும் நம்ம சிவாவை விடுற மாதிரி இல்லை. அப்படியே பின்னாடி போய் ஒரு கட்டத்துல எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், பேசாம நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் சைட்ல இருந்து கேட்டுட்டு இருந்த அயலி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இதெல்லாம் நம்ம சிவாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அயலியும் அந்த இடத்துல வந்து, என்ன பேசுற நீ, அதான் எங்க 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சிச்சுல, அதுக்கப்புறமா எப்படி நீ சிவாவை மேரேஜ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அயலியும் சுவாதி கிட்ட பயங்கரமா கோபப்படுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த சுவாதியை, என்ன பேசுறீங்க, நீங்க என்ன ரியலாவா மேரேஜ் பண்ணீங்க, பொய்யான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆட்டு நடிச்சிட்டு தானே இருக்கீங்க, அதுக்கப்புறமா ஏன் நான் சிவாவை மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி கிட்ட மறுபடியும் ஸ்வேதாவும் விடுற மாதிரி இல்லை. நம்ம சிவாவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வேதாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அயலியை வெறுப்பேற்றதுக்காண்டி. அதுலேருந்து நம்ம அயலியை சிவா கிட்ட இருந்து செம காண்டாகி பேசாமலே இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வர்மாவும் கபிலன் கிட்ட ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கபிலா, முக்கியமான எவிடன்ஸ் உள்ள பென் டிரைவ் உங்க அக்கா கிட்ட மாட்டிட்டு அது கண்டிப்பா மீடியா பக்கம் போயிடவே கூடாது, அவங்கள்ட்ட இருந்து எடுக்க வேண்டிய பொறுப்பு அவ்வளோ உனக்கு தான் அப்படி சொல்லிட்டு கபிலன் கிட்ட கேட்கும்போது, கபிலனும் அந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. வர்மா எப்பவுமே இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளை மாட்டி விட்டுறானே, இப்போ என்ன செய்யறது, நான் எப்படி என்னோட அக்கா கிட்ட இதெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே வர்மாவை, நீ மட்டும் எதுவும் கேட்கலன்னா அதுக்கு அடுத்த ஆட்களை அனுப்பி உங்க வீட்டில் உங்க அக்கா கிட்ட இருக்கக்கூடிய பென் டிரைவை நான் எடுத்தே தருவேன், அது மட்டும் இல்லாம எப்படியாவது அந்த பொருள் அவார்ட் ஃபங்க்ஷனோட என் கைக்கு வந்து சேர்ந்துரும்னு நினைச்சேன், ஆனா கடைசி நேரத்துல எல்லாரும் சேர்ந்து ஆக்டிங் கொடுத்து அந்த ஏடி என்னை இந்த மாதிரி செய்துட்டா, அது மட்டும் இல்லாம அங்கிருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள அந்த விக்ரம்னு ஒருத்தன் என்னோட காலிலேயே சுட்டுட்டான். இப்படி ஒரு நிலைமை இது வரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை, வர வர நம்ம சைடு ரொம்பவே வீக் ஆயிட்டே இருக்கு, இதுக்கு எல்லாமே காரணம் நீயும் ஒருத்தன் தான், உன்னோட குடும்பத்தில் உள்ளவங்க சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பென்ட்ரைவ் மட்டும் ஒழுங்கா என் கைக்கு வரலன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் கபிலன் கிட்ட வார்ன் பண்ணி வைக்கிறாங்க. ரித்திகாவும் விடுற மாதிரி இல்லை, மோனிகாவோட சேர்ந்து எப்படியாவது இந்திராணியை இன்னும் அவமானப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் மோனிகா ஏற்கனவே எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லிட்டா செல்லியனை மறுபடியும் மேரேஜ் பண்ண போகிறாளாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணிக்கு முன்னாடி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம செல்வநாயகி அவங்க கூட சேர்ந்த மாதிரி, ஆமாம் நானும் இதை கேள்விப்பட்டேன், நான் எனக்கு அப்போவே தெரியும் அவன் எல்லாம் சரியான ஆளே கிடையாது, இப்போ பாரு எப்போவும் அந்த மோனிகா கூட சுற்றிட்டு இருக்கும் போதே சந்தேகப்பட்டேன், அது மாதிரி தான் செய்ய போகிறாங்க, சீக்கிரமாட்டு அவங்களுக்குள்ள மேரேஜ் நடக்க போகுதாமே அப்படின்னு சொல்லி நம்ம ரித்திகாவும் இந்திராணியை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்திராணியும், சரி இந்த கதைகள்லாம் இந்த வீட்டில் விடாண்டான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாலே போதும், நீ அங்கே ஆஃபீஸுக்கு போறியேன்னா அங்கே உள்ள வேலைகளை அதோட நிறுத்திக்கோ, இங்கே வந்து அதெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு எதுவும் செய்யாத அப்படின்னு இந்திராணியும் ரித்திகாவுக்கு சரியா பதிலடி கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்த ஆயிலியும் சிவா கிட்ட பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. என்ன நம்ம சிவா செய்தாலும் அதுக்கு எதிராகவே செய்துட்டு இருக்கதை பார்த்துட்டு இருந்த நம்ம பாவையும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, சிவாவும் நம்ம பாவை கிட்ட விளையாட்டுத்தனமா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்திராணியும் பாவை சிவாவோட ரியாக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு நம்ம கபிலனும் எப்படிதான் இந்த அக்கா கிட்ட இருந்து இந்த பென் டிரைவை வாங்குறதுன்னே தெரிய மாட்டேங்குதே, அக்கா இல்லாத டைமா பார்த்து ரூமுக்குள்ள எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம கபிலனோட கையில அந்த பென் டிரைவ் கிடைச்ச மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்ம வர்மா கபிலன் கிட்ட டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
என்னடா அந்த பென்ட்ரைவ் கையில் கிடச்சிதா இல்லைன்னா என்னோட ஆட்கள் எல்லாத்தையுமே அனுப்பவா அப்படி சொல்லும்போது நம்ம வர்மா கிட்ட கபிலனும் விடுற மாதிரி இல்லை நான் கண்டிப்பாக பென்ட்ரைவை எடுத்து தரேன்னு சொல்கிறாங்க. வர்மாவும் இதுக்கு மேலே ஒன்று நம்பவே முடியாது, இப்போவே நான் வந்து நைட்டாக ஆட்களை அனுப்பி அந்த பென்ட்ரைவை எடுத்து தீருவேன்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரி எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய ரவுடி ஆட்கள் எல்லாருமே உள்ளே வராங்க. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம இந்திராணியோட ரூமில் பாவியும் இந்திராணியும் தூங்கிட்டு இருக்கும்போது ரவுடி கும்பல் எல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம இந்திராணிக்கு தெரிய ஆரம்பிக்குது, யாரோ ஒரு ஆட்கள் எல்லாம் வந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக நம்ம பாவையை தூக்கிட்டு பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடி வராங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கபிலனும் அந்த இடத்துல வந்து எல்லா ரவுடிங்களையும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியாவது இந்திராணி அக்காவை காப்பாற்றணும். அதே சமயத்தில் இங்கே அந்த ரவுடிங்களை அடிச்சிட்டு இருக்கும்போது இந்திராணியோட ரூமில் இருக்க பென் டிரைவும் அவங்கள்ட்ட மாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் அதுக்கேற்றவாறு ஒரு ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அயலியும் சிவாவும் சும்மா விடுவாங்களா, அப்படி அந்த ரவுடிங்களாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்திராணிக்கு எந்த ஆபத்துமே வராமல் சிவாவும் அயலியும் அந்த இடத்துல அந்த ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சிவா அயலிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கிளாஷ் மட்டும் போகவே இல்லை. நம்ம அயலியும் சிவாவை விடுற மாதிரி இல்லை. எவ்வளோ தைரியம் இருந்தால் வேதா மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களை இந்த கோவத்தில் சிவாக்க மேலே எப்படி அடிப்போமோ அதே மாதிரி அந்த ரவுடிங்களை அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆயலியா அதே மாதிரி சிவாவும் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சீனெல்லாம் செமையாகவே இருந்துச்சு. அந்த ரவுடிங்க எல்லாருமே வீட்டை விட்டு போன உடனே குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இந்திராணி இங்கே நடக்குது, எதுக்கு இந்த ரவுடி கும்பல் எல்லாம் இங்கே வந்தது, நைட்டு இந்த வீட்டில் ஒரு சேஃப்டியே இருக்க மாட்டேங்குது, எப்போவுமே பிரச்சனையாட்டு தான் இருந்துகிட்ருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் அயலியும் எனக்கு ஏதோ அன்னைக்கு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து தப்பிச்சு போனாலும் அவனோட வேலையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறேன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம செல்வநாயகியும் விடுற மாதிரி இல்லை. என்னைக்கு இந்த சிவாவும் அயலியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அன்னையிலிருந்து தான் நிம்மதியே இல்லாமல் இருக்குது. வீட்டுக்குள்ளே ரொம்ப மர்மங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே நடந்துட்டுருக்கு. இனிமேலும் இந்த சிவாவும் அயலியும் வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. எதுக்கு இன்னும் இவங்களை அலோவ் பண்ணி வச்சிட்ருக்கீங்க, நான் தான் அப்போவே சொன்னேன்ல இவங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கன்னு, அப்படி சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொன்ன உடனே நம்ம இந்திராணியும் விடுற மாதிரி இல்லை. கொஞ்சம் அமைதியாக இருங்க சித்தி, இதுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம், அவங்கள அந்த ரவுடி கும்பலை அனுப்பியிருப்பாங்க, ஏதோ ஒரு எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ரவுடி கும்பல் எல்லாமே வந்திருக்கோம், அந்த எவிடன்ஸ் நம்ம கையில் இருக்க வரைக்கும் பிரச்சனை தான், பேசாமல் மீடியாவுக்கு ஏதாவது கொடுத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி யோசிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கபிலன் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ இவங்கள்ட்ட வேற உள்ள எவிடன்ஸை வர்மா எடுக்க சொன்னானே, ஆனால் நம்மளால முடியலையே, அவன் திருப்பியும் நம்மகிட்ட தான் வந்து ஏதாவது டென்ஷன் படுத்துவான், இப்போ எப்படி அக்கா கிட்ட இருக்க பென்ட்ரைவை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் பயங்கரமாக குழம்பி போயிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரித்திகாவும் மோனிகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மோனிகா கிட்ட வந்து எனக்கு ஏதோ இந்திராணி கிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்குதான், அதை எப்படியாவது நமக்கு சேனலுக்கு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ரித்திகாவும் மோனிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மோனிகாவும் ரித்திகாவும் சேர்ந்து இந்திராணிக்கு ஒரு ஆப்பு வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் சிவா ஆயிலி செம அதிரடியாக வந்து நம்ம இந்திராணியோட உயிரை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் எவிடன்ஸும் வர்மா கையில் போய் சேராமல் பார்த்துட்டானே சொல்லலாம்.